வணக்கம் பானு. திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரை அடுத்த காவுத்தம்பாளையம் கிராமம் குமரிக்கல் பாளையத்தில் அமைய உள்ள துணை மின் நிலைய திட்டத்தை கண்டித்தும் இந்த திட்டத்தை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய வலியுறுத்தி அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இன்று 237வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரை அடுத்த காவுத்தம்பாளையம் கிராமம் குமரிக்கல் பாளையத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு தொழிலையே நம்பி வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் 100 ஏக்கர் பரப்பளவில் 765 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்கும் பணி நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே துணை மின் நிலையம் இப்பகுதியில் அமைக்கும் பட்சத்தில் இப்பகுதியில் உள்ள 3000 குடும்பங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாவதோடு விவசாயம் மற்றும் கால்நடை பாதிக்கப்படும் என்றும், எனவே துணை மின் நிலையம் இப்பகுதியில் அமைக்கும் திட்டத்தை இப்பகுதியில் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய கூறியும், இதேபோல் முன்னோர்கள் வாழ்ந்த இந்த இடத்தில் ஏராளமான பழங்கால நினைவு சின்னங்கள் இருப்பதாகவும், முன்னோர்களின் நினைவு சின்னங்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதேபோல் 1000 ஆண்டுகளின் பழமை வாய்ந்த உலகிலேயே பெரிய நடுக்கல் இப்பகுதியில் உள்ள நிலையில் துணை மின் நிலையம் இப்பகுதியில் அமைக்கும் பட்சத்தில் நடுக்கல் உள்ளிட்ட தொல்லியல் எச்சங்கள் பாதிக்கப்படும் என்றும், இதன் மூலம் வரலாறு முற்றிலும் அழிந்து விடுவதோடு அதன் பாரம்பரியம் வரலாறு மக்களுக்கு தெரியாமலேயே போய்விடும். எனவே இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் காவுத்தம்பாளையம் பகுதியில் உள்ள விவசாய நிலத்தில் இன்று 237வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குமரிக்கல் பாளையத்தில் இதுவரை மத்திய தொல்லியல் துறை மற்றும் தமிழக தொல்லியல் துறை சார்பில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு சென்ற நிலையில் இதுவரை எந்த அறிவிப்பும் வெளிவராத நிலையில் குமரிக்கல் பாளையத்தில் உள்ள விவசாயிகள் தங்களது கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும் என்ற எண்ணத்தில் இன்று 237வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பானு, விவரங்களுக்கு நன்றி ஜெரி.